பிரவீனுக்கு நடந்துச்சு இல்லையா? 2 செல்லுபடி ஆகாது, ஒண்ணு தான்னு அப்படியே ஏதோ சொல்லிட்டா என்ன பண்றது? பயத்துல தான் வராங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டார் பிக் பாஸ் செல்லுபடி ஆகும். அது நீங்க ஜெயிச்சது தானே செல்லுபடி ஆகும்னு. அப்ப அவங்க இந்த பக்கம் வந்து செல்லுபடி ஆகும்போது வியானாக்கான ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷன் பாஸும் வந்துருது. அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரீ நாமினேஷன் வரணும் இல்லையா? 1 கனிக்கு போயிடுச்சு. அப்ப மிச்சம் 2 வரணும். அந்த மிச்சம் 2 யார் யாருக்கு வரணும்? இதெல்லாம் 1 ஹார்ல வரல. யார் யாருக்கு வரணும் அப்படின்போது எல்லாரும் எழுந்து சபரி எஃப்ஜே சொல்றது மட்டும்தான் 1 ஹார்ல காட்டினாங்க. அங்க ஜஸ்ட் லைக் தட் உட்காந்து நின்று பேசி திவாகர்லாம் சபரிக்கு கொடுத்துட்றேன், சபரிக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு திவாகர் ஆரம்பிச்சோடனே ஒரு நாமினேஷன் பாஸ், ஃப்ரீ நாமினேஷன் பாஸை இப்படி தான் டிசைட் பண்ணுவீங்களா அப்படின்னு பிக் பாஸ் வந்து திட்டுனாரு. ஹாஷா கேள்வி கேட்டார். திட்டிட்டு ஒரு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இப்படி தான் டிசைட் பண்ணுவீங்களா? இல்லை சபரி இல்லை பாஸ், பிக் பாஸ் சபரிக்காக இந்த ரீசன் கொடுக்குறோம், அவர் வந்து இங்கே போட்டதுனால இந்த வீடு இப்படி மாறிச்சு அப்படி மாறிச்சுன்னு ஏதோ ஜால்ராலாம் காக்கா பிடிக்கிற மாதிரி தான் திவாகர் பேசினார். அப்போ வந்து திவாகர் நீங்கள் சொல்கிற ரீசன் ஒத்துக்கப்படாது, அப்போ நாளைக்கு உங்களுக்கு கப்பு வந்தால் கூட அதே சபரிக்கு கொடுத்துருவீங்களா? எனக்கு நீங்கள் சொல்கிற ரீசன் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அதே ரீசனை தான் உருட்டுன்னு வேற மாதிரி உருட்டி சொன்னாங்கன்னு வை. அப்போ அந்த பக்கம் ஒரு திட்டு விழவும், அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே சபரிக்கு கொடுத்துறோன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் எஃப்ஜேலாம் எனக்கு வேணும்னு ஒரு மாதிரி சண்டை போட்டு எனக்கும் வேணும். அப்போ கனி வந்து அந்த லிஸ்ட்டில் வர மாட்டாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ரம்யா நானுமே இந்த வாரம் அந்த பக்கம் போகிறேன் அப்படிலாம், இது அந்த சைட் போகிறேன், நாமினேஷனுக்குள்ளே போகிறேன் போது சுபிக்ஷா அந்த சைட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வினோத்துக்கும் அது போலன்னு அப்போ சபரிக்கு அப்போ ரொம்ப ஈஸியாக சபரிக்கு எஃப்ஜேக்கும் அது போயிடுச்சே தவிர, அப்போ அதே மாதிரி தான் பாரு அந்த சைட் வரும்போது நீங்கள் ஈஸியாக கொடுத்துட்டீங்களா? போன வாரம் திவாகருக்கும் ஈஸியாக கொடுத்து போன வாரமே எஃப்ஜே வாங்கிட்டாரு, இந்த வாரமே எஃப்ஜே வாங்கிட்டாரு நாமினேஷன் பாஸ். இது என்ன அநியாயமாக இருக்கேன்னு தெரில. மிக்சர் கண்டென்ட் எல்லாம் நீங்கள் உள்ளே வச்சு பாஸ் கொடுப்பீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்லாம் அந்த பாஸுக்கு எப்படி அடிச்சுக்குவாங்க தெரியுமாங்க? இம்யூனிட்டி பவர்னா அது ஒன்று நடக்கும். அதுதான் அந்த ஃப்ரீ பாஸ்ன்ற அந்த ஒரு இதில் நடக்கும், அந்த வெர்ஷனில் அப்படி அடிச்சுக்குவாங்க. இங்கே என்னடான்னா அப்போ அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அதை வந்து நாமினேஷனுக்கே வராமல், அப்போ இந்த வாரம் எப்படியோ கனியாக்காவை நாமினேஷனில் போட்டுடலான்னு நினச்சிட்டு இருந்த பாருக்கு செம்ம கடுப்பாயிரும். அவள் ஓப்பனாக சொல்கிறாங்க, இந்த வாரமும் தப்பிச்சிட்டிங்க போல இருக்குக்கா நாமினேஷனில், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அப்போது ஆடிட்டே இருக்கவங்க அடி வாங்கிட்டே இருக்கணும்னா ஆடாமே நீங்கள் உட்காந்து மிக்சர் சாப்பிடுவீங்கன்னா அப்போ வந்து ஆடியன்ஸை பார்க்குற எங்களுக்கும் கோவம் வரும் தானே? என்ன பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்றது இருக்கிறத விடவும் இன்னமும் எங்களை முட்டாளாக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னாலும் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? தெரிஞ்சே முட்டாளாகிறதுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த கேட்டகிரியில் தான் நாங்கள் பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்கோன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ சபரிக்கும் வந்துடுது, எஃப்ஜேக்கு வந்துடுது, கனிக்கு வந்துடுது, அந்த சைடு வியானாக்கு வந்துடுது, சுபிக்ஷாக்கு வந்துடுது. முக்கியமான 5 பிளேஸிங்களை, முக்கியமான 3 பிளேஸ் இல்லை, இந்த குரூப்பிசம்குள்ளேயே இருக்க முதல் 3 தலை இல்லையா? அதில் எஃப்ஜே இல்லை, சபரி இல்லை, கனி இல்லை, எஃப்ஜே இல்லை, ஆதிரை மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த மாதிரி வெளில போயிட்டாங்க. அப்போ வந்து இது என்ன மாதிரி கேம் எப்படின்னு எனக்கு தெரில. அப்போ அந்த பொண்ணு இதை கேள்வி கேட்காது, ஆடுற ஒரு பொண்ணு. அது பொண்ணு கேள்வி கேட்க எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் கேம் ஆடுது, மற்றவங்கெல்லாம் மிக்சர் தான் சாப்பிட்றானுங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்க தான் செய்யும், உங்கள் பதில் சொல்லலைனாலும் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கான முதல் விஷயமா கனியை தூக்கி அந்த பக்கம்